ஜெர்மனியின் விமான நிலையம் ஒன்றில் மோசமான வானிலை காரணமாக பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு விமான நிலையம் மன்னிப்பு கோரியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட குழப்பத்தால் மியூனிக் விமான நிலையத்தில் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டது. பல விமானங்கள் புறப்பட தயாராக இருந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென அவற்றின் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. விமான நிலையம் ஏற்கனவே மூடப்பட்டிருந்தாலும் அங்கு பணியாளர்கள் இல்லாததாலும் நூற்றுக்கணக்கான பயணிகள் இரவு முழுவதும் விமானங்களுக்கு உள்ளேயே தங்க வேண்டியிருந்தது. அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் காலை வரை ஓடு பாதையிலேயே தங்கியிருந்தனர். இவ்வாறு மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான விமானங்கள் லுஃப்தான்சா நிறுவனத்திற்கு சொந்தமானவை. இதன் பின்னர் நடந்த சம்பவம் குறித்து மன்னிப்பு கேட்பதாக லுஃப்தான்சா நிறுவனம் கோரியது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளை கையாளும் விதத்தை மேம்படுத்த இருப்பதாக நிறுவனம் கூறியது. ஐரோப்பிய ஒன்றிய விதிகளின்படி வானிலை சிக்கல்களுக்கு பொதுவாக பணம் செலுத்த தேவையில்லை என்றாலும் லுஃப்தான்சா பயணிகளுக்கு இழப்பீடு வழங்கியது. மக்கள் தங்களது பயண தூரத்தை பொறுத்து வெவ்வேறு தொகைகளை பெற்றனர். மேலும் சிலர் உணவு மற்றும் பானங்களுக்கான பணத்தையும் திரும்ப பெற்றனர். மூன்றாம் தரப்பினர் மூலம் முன்பதிவு செய்த பயணிகள் இழப்பீடு கோருவதற்காக லுஃப்தான்சாவை தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது.